தமிழ்ல ஒரு சில நடிகர்கள் மட்டும் ரசிகர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இன்னும் நல்லா சொல்லப் போனோம் அப்டின்னா, "பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான், எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஹீரோக்கள்ல தனுஷ் வந்து முதல் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிச்சமான தனுஷ் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்திலயும் போயிட்டு, அங்கேயும் இருக்கிற எல்லாரையுமே வந்து பிடிக்க வச்சுட்டாரு. ராஞ்சனா அப்படிங்கிற படம் மூலமா ஹிந்தில அறிமுகமான தனுஷ்க்கு அங்க நல்ல வரவேற்பு கிடைச்சத தொடர்ந்து, அங்கேயும் நெறைய படங்கள் நடிக்கணும், அங்கேயும் வந்து நெறைய ரசிகர்கள சம்பாரிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து, தமிழ்லயும், ஹிந்திலயும் படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ட் தமிழ்ல இப்ப தான் விஐபி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்த குடுத்துட்டு, அண்ட் அடுத்ததா பாலிவுட்ல போயிட்டு ஷமிதாப் அப்படிங்கிற படத்துல நடிச்சுட்டு இருக்காரு. அந்த படமும் வந்து முடிய தருவாயில இருக்கு. அண்ட் இந்த நேரத்துல இந்த படத்துல இருந்து ஒரு சில ஸ்டில் எல்லாம் வந்து வெளிவந்திருக்கு. அந்த ஸ்டில் எல்லாம் பார்த்தாலே பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்டைலா இருக்காரு நம்ம தனுஷ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டில்லுல வந்து தனுஷும், அமிதாப் பச்சனும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறாங்க. கோட் சூட் போட்டுட்டு. தனுஷ் இதுல ரொம்ப ஸ்டைலா வித்தியாசமான கெட்டப்ல இருக்காரு. அதே மாதிரியே வந்து நம்ம அமிதாப் பச்சனும் நரைச்ச முடியோட, தாடியோட, மீசையெல்லாம் வச்சுட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலா இருக்காரு. ஸோ என்ன மாதிரியான கதை இது அப்படிங்கிறத கணிக்கவே முடியாத அளவுக்கு ஸ்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு பாலிவுட்ல மட்டும் இல்லாம, நம்ம தமிழர்களாகிய இங்க இருக்கிறவங்களுக்கும் வந்து பெரிய எதிர்பார்ப்ப ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஷமிதாப். ஷமிதா படத்துல நம்ம தனுஷ் கூட ஜோடி சேர்றாங்க அக்ஷரா ஹாசன். And இவங்க நடிகை ஸ்ருதி ஹாசனுடைய தங்கச்சி, உலக நாயகன் கமலஹாசனுடைய இளைய மகள். So இந்த படம் மூலமா வந்து தனுஷ் கூட ஜோடி